Thermodynamics is the chapter name. For convenience, the thermodynamics chapter has been divided into some parts. The first part, that is part 1, deals with the aims of thermodynamics with their limitations. Also, terminology, meaning giving the name or explanation for the important terms. There are many terms. 3 terms have been explained here: system, surroundings and boundary. Thermodynamics சாப்டரில் நிறைய பார்ட் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்ட் எய்ம்ஸ், அதில் உள்ள லிமிட்டேஷன்ஸ், தெர்மோடைனமிக்ஸ் உள்ள சில லிமிட்டேஷன்ஸ். அதுக்கு அடுத்ததா நேமிங் தி இம்பார்ட்டண்ட் வேர்ட்ஸ், கீவேர்ட்ஸ். அதில் முக்கியமானது சிஸ்டம், சரௌண்டிங்ஸ் அண்ட் பவுண்டரி. இதை பார்ட் 1ல் டீல் பண்ணியிருக்குது. த சாப்டர் இஸ் தெர்மோடைனமிக்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டண்ட் சாப்டர். தெர்மோடைனமிக்ஸ் என்ன மீனிங்? தர்ம் அப்படின்னாலே ஹீட் அர்த்தம். தர்ம் அப்படின்னா ஹீட், thermometer, an instrument, a device to read the temperature of a body. Dynamics means we can take as flow of heat, or motion of heat. Motion காட்டில் நமக்கு ஃப்ளோங்கிற அர்த்தம் பெட்டர். ஸோ ஹீட் flow of heat. அந்த ஃப்ளோ ஆஃப் ஹீட்டை படிக்கிறது தான் நமக்கு தெர்மோடைனமிக்ஸ். ஸோ தெர்மோடைனமிக்ஸ் இது என்ன மீனிங் தெரியுது, இதை படிக்கிறதுனால நமக்கு என்னென்ன அட்வான்டேஜ், எய்ம்ஸ் என்ன, ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நமக்கு ஏதாச்சும் இதோட யூஸஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணும்னா, பிகினிங்லேயே நம்ம ஒரு 3 கேள்வியை கேட்போம். Immediately we can raise 3 questions. If the chapter is thermodynamics, the first question is, thermodynamics means flow of heat. What causes the flow of heat? Why does the heat flow? What causes the flow of heat? Why does the heat flow? Heat ஏன் ஃப்ளோ ஆகுது, அந்த ஹீட் ஃப்ளோவுக்கு என்ன காரணம், பேசிக் ரீசன்ஸ் என்ன? ஏதாச்சும் ஒரு ஃபோர்ஸ் இருந்து அதனால் இது ஹீட் ஃப்ளோ ஆகுது. What's the driving force? The second question is, heat flow ஆகுது அப்படி சொன்னோம்னாலே, is there any specific directions in which the heat flows, or what's the direction of the flow of heat? எந்த டைரெக்ஷனில் அந்த ஹீட் ஃப்ளோ ஆகணும், அதுக்காச்சும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குதா, அந்த ஹீட் இந்த டைரெக்ஷன் தான் போகணும், இந்த பாடியிலேருந்து இந்த பாடிக்கு, இந்த சப்ஸ்டன்ஸில் இந்த சப்ஸ்டன்ஸுக்கு இந்த டைரெக்ஷன் தான் போகணும்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ரூல் இருக்கா இல்லையானோம்னா அது செகண்ட் கொஸ்டினாக போடலாம். வாட்ஸ் த டைரெக்ஷன் ஆஃப் தி ஃப்ளோ ஆஃப் ஹீட்டுங்கிறது செகண்ட் கொஸ்டின்ஸ். தேர்ட் கொஸ்டின் வி வாண்ட் டு ரைஸ் இஸ், வாட் ஆர் த கான்சிக்வன்சஸ் ஆஃப் தி ஃப்ளோ ஆஃப் ஹீட்? அப்படி ஹீட் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா அதோட கான்சிக்வன்சஸ் என்னென்ன விளைவுகள் ஏற்படும்? ஸோ வாட் ஆர் தி கான்சிக்வன்சஸ் ஆஃப் தி ஃப்ளோ ஆஃப் ஹீட்டுங்கிறது தேர்ட் கொஸ்டின்ஸ். ஸோ தெர்மோடைனமிக்ஸ் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி 3. ஹீட் ப்ளோஸஸ் சொன்னதுனால நம்ம என்ன கேட்குறோம்? ஒய் டஸ் த ஹீட் ஃப்ளோஸ்? இன் விச் டைரக்ஷன் த ஹீட் ஃப்ளோஸ்? வாட் ஆர் தி கான்சிக்வன்சஸ் ஆஃப் த ஃப்ளோ ஆஃப் ஹீட்? தீஸ் ஆர் த பேசிக் கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டினை நம்ம ஆன்சர் வேணும்னா அந்த கொஸ்டினுக்கு தெர்மோடைனமிக்ஸ் தான் ஆன்சர் பண்ணும். அந்தந்த சப் டாபிக்ஸ் வரும்போது இதுக்கெல்லாம் ஆன்சர் கிடைக்கும். இப்போயே நம்ம அந்த ஆன்சர்லாம் தேட வேண்டியதில்லை. ஸோ தெர்மோடைனமிக்ஸ் படிக்கிறதுனால நமக்கு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஆன்சர் கிடைக்க போகுது. அதை தவிர நமக்கு ஜென்ரலாக தெர்மோடைனமிக்ஸை படிக்கிறதுக்கு என்ன நோக்கம்? ஆஸ் ஏ கெமிஸ்ட்
என்ன அட்வான்டேஜ், நம்மளோட எய்ம் என்ன, இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஒன் ஆஃப் தி எய்ம்ஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நமக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. தெர்மோடைனமிக்ஸில் ப்ராசஸ்ங்கிறது நம்ம மீன் பண்ணல, பட் உங்களுக்கு தெரியும் ப்ராசஸ்ங்கிறது நான் தெரியும். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எடுத்துக்கலாம். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனுங்கிறது ஜென்ரலாக எழுதும்போது A + B gives C. இந்த ப்ராசஸ்க்கு நான் என்ன பண்ணுறேன், டெம்பரேச்சர், ப்ரெஷர், மற்ற கண்டிஷன்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டேன். இதோட டெம்பரேச்சர் எனக்கு தெரியும், இதோட ப்ரெஷர் தெரியும், மற்ற கண்டிஷன்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம். ஸோ ப்ராசஸ் இஸ் தேர், இட்ஸ் நத்திங் பட் ஏ கெமிக்கல் ரியாக்ஷன். எனக்கு என்ன நோக்கம், என்ன தெரியணும் இந்த ரியாக்ஷன் செய்யறதுக்கு முந்தி, அண்டர் தி கிவன் செட் ஆஃப் கண்டிஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் whether this process is feasible or not, whether the process is possible or not. இந்த கேள்விக்கு எனக்கு பதில் வேணும். ஒரு ரியாக்ஷன் செய்ய போகிறேன், இந்த ரியாக்ஷன் நடக்குமா நடக்காதா, எப்போ நடக்குமா நடக்காத கேள்வி, இந்த டெம்பரேச்சர் இந்த ப்ரெஷரில் நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு கேள்வி போட்டோம்னா அதுக்கு ஆன்சர் தெர்மோடைனமிக்ஸ் கொடுக்கும். அதனால் தெர்மோடைனமிக்ஸோட ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ் அவர் எய்ம் என்ன கேட்டிங்கன்னா, to know whether the process takes place or not under the given set of conditions of temperature and pressure. To know whether a process will take place or not under the given set of conditions of temperature and pressure. இந்த டெம்பரேச்சர் இந்த ப்ரெஷரில் இந்த ப்ராசஸ் நடக்குமா நடக்காதா அப்படின்னா தெர்மோடைனமிக்ஸ் ஆன்சர் பண்ண போகுது. இதை தெர்மோடைனமிக்ஸுங்கிற வார்த்தையில் பார்க்கும்போது அங்கே என்ன சொல்லுவாங்க, ஸ்பான்டேனியஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. ஸ்பான்டேனியஸ், spontaneity, the process is spontaneous, இல்லைன்னா நான் ஸ்பான்டேனியஸ். ஸ்பான்டேனியஸ்ங்கிறது என்ன மீனிங், ஜென்ரலாக இப்போயே கொடுக்கலாம். எனி ப்ராசஸ் விச் டேக்ஸ் பிளேஸ் விச் ப்ரொசீட்ஸ் ஆன் இட்ஸ் ஓன் அக்கார்ட், நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் ஸ்பான்டேனியஸ் வச்சுக்கலாம் இப்போதைக்கு. அப்புறமா டீட்டெயிலாக உள்ளே போய்டலாம். ஸோ ப்ராசஸ் நடக்க நடக்காதா என்னோடய கொஸ்டினாக தான். அதை தெர்மோடைனமிக்ஸ் தான் நான் கேள்வி போகிறேன், whether the process is spontaneous or not. என்னோடய கேள்வி தான், whether this process is spontaneous or not when the temperature is T, when the pressure is P. Temperature T, pressure P இருக்கும்போது இந்த ப்ராசஸ் நடக்குமா நடக்காதா, அது ஸ்பான்டேனியஸாக இல்லையா அல்லது நான் ஸ்பான்டேனியஸாக, எனக்கு இந்த ரெண்டு கேள்விக்கு பதில் வரணும். தெர்மோடைனமிக்ஸ் will answer these questions. ஒரு ப்ராசஸ் ஸ்பான்டேனியஸாக இல்லையாங்கிறத தெர்மோடைனமிக்ஸ் ஆன்சர் பண்ண போகுது. அதனால் நான் எங்கேயாச்சும் ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ் செய்ய நினச்சோம்னா முதல்ல தெர்மோடைனமிக்ஸ்ட்டு போய் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸாக இல்லையான்னு தெரிஞ்ச பிறகு தான் அந்த செட் ஆஃப் ரியாக்ஷன் செய்ய முடியும். ஸ்பான்டேனியஸாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த ரியாக்ஷன் ஆரம்பித்து செய்யலாம். ஸ்பான்டேனியஸ் இல்லை அப்படின்னா செய்ய முடியாது, இந்த ரியாக்ஷன் நடக்காதுன்னு அர்த்தம். முதல்ல ப்ரிடிக்ட் பண்ணுது. திஸ் கால்ட் த ப்ரிடிக்ஷன் ஆஃப் தி ஸ்பான்டேனியஸ் கேரக்டர் ஏ ப்ராசஸ். இதில் நமக்கு நேச்சர் ஆஃப் தி ரியாக்ஷன் வெதர் இட் இஸ் பாசிபிள் ஆர் நாட் அதை தெரிஞ்சுக்கிறோம். இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது அல்லது எய்ம் இருக்குது, அது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி தெரியாத ஒரு பர்சன் இருக்க முடியாது. இன்டர்னல் கம்பஷன் என்ஜின் பேர், இன்டர்னல் கம்பஷன் என்ஜின் பேர். அந்த இன்டர்னல் கம்பஷன் என்ஜின் சொன்னோம்னா புரியாது. ஆனால் 2 வீலர், காரு, ஷிப்பு எல்லாமே உங்களுக்கு இன்டர்னல் கம்பஷன் என்ஜின் தான் ஆப்ரேட் ஆகுது. அந்த இன்டர்னல் கம்பஷன் என்ஜின் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு என்ன பேர், இன்டர்னல் கம்பஷன் என்ஜின். நமக்கு எந்த ஒரு வேர்ட்ஸும் வேண்டியதில்லை, என்ஜின் அப்படிங்கிறது ஒன்று இருந்தால் போதும். அது தெரியாமல் யாரும் இருக்க முடியாது. என்ஜின், என்ஜின்கிறது என்ன அப்படின்னா சம் டிவைஸ் மேடு பை தி பர்சன்ஸ், சயின்டிஸ்ட். என்ஜின்கிறது என்னென்னா ஒரு சின்ன ஒரு டிவைஸ் தான். ஸோ ஒரு என்ஜின் என்ன பண்ண முடியும், எனர்ஜி வாங்கிட்டு அதை ஒர்க்காக மாற்ற முடியும். ஸோ என்ஜின்கிறது என்ன, ஒரு டிவைஸ், அது எனர்ஜியை ஒர்க்காக மாற்றுது. ஒர்க் இஸ் நத்திங் பட் அனதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஒர்க்கும் எனர்ஜி தான். நமக்கு வேண்டிய ஃபார்மில் ஒர்க்கு அதை மாற்றிக்கிறோம் எனர்ஜி. பொதுவாக ஹீட் என்ஜினை தான் அல்லது பொதுவாக ஹீட் எனர்ஜி தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒர்க்காக மாற்றிட்டு உட்காந்துருக்கோம். இந்த மாதிரி இன்டர்னல் கம்பஷன் என்ஜினில் நமக்கு நோக்கம் என்னென்னா கன்வர்ஷன் ஆஃப் எனர்ஜி இன்ட்டு ஒர்க்.
அந்த இன்டர்னல் என்ஜினை பொறுத்த வரைக்கும் முக்கியமான டேர்ம் ஒன்று இருக்குது, தட் இஸ் கால்டு த எஃபிஷியன்சி ஆஃப் தி என்ஜின். அதுக்கு எஃபிஷியன்சின்னு பேர், பின்னாடி கொடுப்பாங்க ஈட்டான்னு பேர். இந்த ஈட்டாங்கிறது எவ்வளோ பர்சன்ட் எனர்ஜியை ஒர்க்காக மாற்றுது. இஸ் தட் எனி கம்ப்ளீட் கன்வர்ஷன் ஆஃப் எனர்ஜி இன்டு ஒர்க்? முழுக்க எனர்ஜி ஒர்க்காக மாற்றுதா இல்லையா? எவ்வளோ பர்சன்ட் மாற்றுது, எவ்வளோ பர்சன்ட் வேஸ்ட் பண்ணுது, அந்த ரேஷியோ தான் எஃபிஷியன்சின்னு பேர். ஸோ தி எஃபிஷியன்சி ஆஃப் எனர்ஜிங்கிறது ஈட்டா. அந்த எஃபிஷியன்சி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தெர்மோடைனமிக்ஸ் தான் ஆன்சர் பண்ணணும். ஸோ ஒரு என்ஜின் இருக்குது, அதுக்கு என்ன எஃபிஷியன்சி, அதுக்கும் தெர்மோடைனமிக்ஸ் ஆன்சர் பண்ணணும். அதுக்கு ஒரு 40% எஃபிஷியன்சி இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா, இஸ் தர் எனி சான்ஸ் டு இன்க்ரீஸ் தி எஃபிஷியன்சி? அந்த 40% 50, 60, 70 மாற்ற முடியுமா? எல்லாமே தெர்மோடைனமிக்ஸோட கையில் தான் இருக்குது. ஸோ தி செகண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் தி எய்ம் ஆஃப் தி தெர்மோடைனமிக்ஸ் இஸ் டு நோ something about the efficiency of the engine, and therefore to know the methods to improve the efficiency of an engine. எஃபிஷியன்சி எவ்வளவு, அந்த எஃபிஷியன்சியை கூட்டுறதுக்கு அதிகமாக்கிறதுக்கு என்னென்ன வழி, எல்லாமே தெர்மோடைனமிக்ஸ் காட்டி கொடுக்கும். இப்போ நமக்கு சார் அட்வான்டேஜ் பார்த்தோம், இது எல்லாமே கெமிஸ்ட்ரி அண்ட் இன்ஜினியரிங் ஓரியன்ட் அப்ளிகேஷனாக இருக்குது. இப்போ நமக்கு தெர்மோடைனமிக்ஸ் நமக்கு எவ்வளவோ நன்மைகள் கொடுத்தாலும் அந்த தெர்மோடைனமிக்ஸில் சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அந்த லிமிட்டேஷன் பற்றி சொன்னால் தான் நமக்கு இந்த இன்ட்ரோடக்ஷன் பார்க்க முடியும். So far we have seen the aims or the advantages of thermodynamics. Now we have to see some limitations. We will see only 2 limitations, not more than that. The first limitation, சில மாலிகூல்ஸ் அல்லது சப்ஸ்டன்ஸஸ்க்கு சில ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாயிலிங் பாயிண்ட், மெல்டிங் பாயிண்ட், density, and some other properties of the substance can be measured experimentally. இந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டில் மெஷர் பண்ண முடியும், எந்த ஒரு சப்ஸ்டன்ஸுக்கும் செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர், பாயிலிங் பாயிண்ட் 100 degree centigrade, melting point of ice 0 degree centigrade. So we can measure the boiling point and melting point of the substance. இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுக்கும் பொழுது what we normally do is we take some amount of water, கொஞ்சம் சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம். We have to take some amounts of the substance. It may be in the number of moles or number of molecules or number of grams. Whatever may be the unit, maybe the number of molecules or gram or kilogram or number of moles, but we must take at least some amount of the substance to determine the boiling point or the melting point of the substance. வாட்டரே எடுத்துக்கிட்டோம்னா கூட அதோட மெல்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட் பார்க்குறதுக்கு என்ன பண்ணுறோம், கொஞ்சம் அமௌண்ட் வாட்டர் எடுத்துக்கிட்டு தான், நம்ம நிறையா இருக்கணும் அவசியம் கிடையாது, கொஞ்சம் அமௌண்ட் வாட்டர் எடுத்துக்கிட்டு தான் அதில் பாயிலிங் பாயிண்ட் இதெல்லாம் பார்க்க போகிறோம். இதே வாட்டர் தனியாக எடுத்துக்கிட்டோம்னாலே அதோட டென்சிட்டி மெஷர் பண்ணலாம். எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம மெஷர் பண்ணோம்னா அந்த சப்ஸ்டன்ஸ் கொஞ்சம் அமௌண்ட் வேணும். இதை வேறு மாதிரி திங்க் பண்ணி பார்ப்போம். என்கிட்ட ஒரே ஒரு மாலிகுல் இருக்குது, ஒரு சிங்கிள் மாலிகுல் ஆஃப் வாட்டர், ஒன்லி ஒன் மாலிகுல் ஆஃப் வாட்டர். அதுக்கு எனக்கு டென்சிட்டி வேணும், அதுக்கு எனக்கு பாயிலிங் பாயிண்ட் வேணும். கண்டுபிடிக்க முடியுமான்னா முடியாது. So the practical difficulty is when you want to determine the boiling point of or the density or any other physical properties or some other properties, we need some amount of the substance. The some amount means it consists of a large number of molecules, that's all. Some amount of the restriction கிடையாது, it consists of a large number of particles, molecules, atoms or ions. Suppose I have only one molecule or I have only one atom or I have only one ion, I cannot determine the density or the boiling point of a single molecule. Practically it is not possible.
அப்போ நமக்கு ஒரு எந்த ப்ராப்பர்ட்டியை மெஷர் பண்ணாலும் நமக்கு collection of molecules called aggregate of molecules. Some molecules must be there, not a single molecule. Some molecules இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பேர் இருக்கிறோம் அப்படின்னா this is called macro systemனு பேர். அதுக்கு மேக்ரோ சிஸ்டம்ங்கிறது பெருசு மேக்ரோனா பெருசு அப்படின்னா the system consists of large number of molecules, atoms or ions, or generally the macro system consists of large number of particles. ஒரே ஒரு மாலிக்யூல் இருக்குது அல்லது ஒரே ஒரு ஆட்டம் இருக்குது அப்படின்னா அது இப்படி இருந்துச்சுன்னா that is called மைக்ரோ சிஸ்டம். ஒரு மாலிக்யூல் வச்சுட்டு எந்த ப்ராப்பர்ட்டி மெஷர் பண்ண முடியாது. thermodynamics அதான் செய்யுது. thermodynamics is applicable to macro systems consisting of a large number of particles, but not applicable to micro system consisting of a single molecule or single atom or single ion. இப்போ thermodynamics லிமிட்டேஷன்ஸ் என்னன்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்குது, நிறையா மாலிக்யூல்ஸ் இருக்குது, அதுக்கு அப்ளை பண்ணலாம். அப்படின்னா அதோட மெல்டிங் பாயிண்ட், பாய்லிங் பாயிண்ட், டென்சிட்டி, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, சர்ஃபேஸ் டென்ஷன் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம். பட் ஒரு சிங்கிள் மாலிக்யூல் இருக்குது அல்லது ஆட்டம் இருக்குன்னா அது மைக்ரோ சிஸ்டம், அதுக்கு அப்ளை பண்ண முடியாது. திஸ் இஸ் கால்ட் த லிமிட்டேஷன் ஆஃப் thermodynamics. லிமிட்டேஷன் 2. இந்த லிமிட்டேஷன் 2ங்கிறது ஸ்பான்டேனியஸ் கேரக்டர் சம்மந்தப்பட்டது, ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் சம்மந்தப்பட்டது. ஒன் ஆஃப் தி எய்ம்ஸ் அல்லது அட்வான்டேஜ் ஆஃப் thermodynamicsல் பார்க்கும்பொழுது under the given set of condition of temperature and pressure, whether a process is feasible, possible or not, whether a process is spontaneous or non-spontaneous அப்படின்னு நமக்கு கேள்வி இருந்துச்சுன்னா thermodynamics ஆன்சர் பண்ணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ thermodynamics can answer or can predict the possibility and the feasibility of the reactions under the given set of condition of temperature and pressure. But the thermodynamics cannot tell about the rate of the reactions. ஒரு ரியாக்ஷன் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு ஆன்சர் thermodynamics கொடுக்கும். அப்படி நடந்துச்சுன்னா அது என்ன வேகத்தில் அந்த ரியாக்ஷன் நடக்கும், ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் என்ன, எவ்வளோ வேகத்தில் ப்ராடக்ட் கிடைக்கும், இது எல்லாமே thermodynamics கொடுக்காது. அதுக்கு தெரிஞ்சது ஒன்று தான், இந்த ப்ராசஸ் இந்த கண்டிஷனில் நடக்கும் நடக்காது அப்படின்னு சொல்லிவிடும். நம்ம திருப்பி ஒரு கேள்வி நடக்குது அப்படின்னா அதோட ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன்ஸ் என்னன்னு கேட்டோம்னா அது ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் வந்து அந்த ரேட் ஆஃப் தி ரியாக்ஷனை thermodynamics சொல்ல முடியாது. ஸோ thermodynamics is unable to predict or give any answer about the rate of the reactions. நமக்கு ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் வேணும்னா செப்பரேட் டாபிக்ஸ் இருக்குது, தனி சாப்டர் இருக்குது கால்டு கெமிக்கல் கைனடிக்ஸ். கெமிக்கல் கைனடிக்ஸ் கேன் டீல் வித் தி ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன்ஸ், thermodynamics கேன் டீல் வித் தி ஸ்பான்டேனியஸ் கேரக்டர். அப்போ இந்த ரியாக்ஷன் நடக்கும் நடக்காது அப்படின்னா thermodynamics ஆன்சர் பண்ணும். எவ்வளோ வேகத்தில் நடக்கும் அப்படின்னா அது கெமிக்கல் கைனடிக்ஸ் டீல் பண்ணும், இங்கே கிடையாது. ஸோ திஸ் இஸ் தி செகண்ட் லிமிட்டேஷன் ஆஃப் thermodynamics. ஸோ thermodynamicsோட லிமிட்டேஷன் செகண்டாவது என்ன, ஒரு கிவன் செட் ஆஃப் கண்டிஷன் ஆஃப் டெம்பரேச்சர் ப்ரெஷரில் ஒரு ப்ராசஸ் இருக்குது, அது நடக்கும் அல்லது நடக்காது அப்படின்னா ஆன்சர் பண்ணிவிடும். அது என்ன வேகத்தில் நடக்குது, அதோட ரேட் ஆஃப் ரியாக்ஷன் என்ன அப்படின்னா அதை thermodynamics வந்து சொல்ல முடியாது. இதுதான் லிமிட்டேஷன்ஸ். ஸோ thermodynamics வந்து ஒரு கிவன் செட் ஆஃப் கண்டிஷன் ஆஃப் டெம்பரேச்சர் ப்ரெஷரில் ஒரு ப்ராசஸ் நடக்கும் அல்லது நடக்காது, ஆன்சர் பண்ணும். அதோட ரேட் என்ன, அதை ஆன்சர் பண்ணாது. ஸோ திஸ் இஸ் த லிமிட்டேஷன் ஆஃப் தி thermodynamics. டு ஸ்டார்ட் thermodynamics, the first subtopic and most important topic is terminology. Terminology means explanation of the terms. இதில் நிறைய கீவேர்ட்ஸ் இருக்கும். அந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும், டிஃபைன் பண்ணணும், ரெண்டு வேலையும் செய்யணும். எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் டெஃபினிஷன்ஸ் அது கொடுத்தோம்னா டெர்மினாலஜின்னு பேர். We have more than 10 important terms in thermodynamics, but among the different terms, the most important 3 terms are system, surroundings and boundary. இந்த 3 ரொம்ப முக்கியம். இந்த 3 முதலே எடுக்கும் பொழுது ஒன்றா சேர்த்தே படிக்கலாம்.
அல்லது சேர்த்தே படித்து ஆகணும். ஏன்னா the system surroundings and boundary are interrelated. ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்குது. சிஸ்டம் இல்லை, சரௌண்டிங்ஸ் இல்லை, பவுண்டரி இல்லை, ஒன்று தனித்தனியாக படிக்க முடியாது. ஸோ சிஸ்டம், சரௌண்டிங்ஸ், பவுண்டரி எல்லாமே ஒரே சமயத்தில் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து ஒரு டெஃபினிஷன் ஒன்றுக்கும் கொடுக்கணும். அந்த டெர்மினாலஜியில் முதல் இது சிஸ்டம்ஸ், ரெண்டாவது சரௌண்டிங்ஸ், மூணாவது பவுண்டரி. சயின்டிஃபிக்காக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து சயின்டிஃபிக்காக ஒரு டெஃபினேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப்பில் சில எக்ஸாம்பிள்ஸை போட்டு பார்த்தோம்னா நமக்கு இந்த சிஸ்டம், சரௌண்டிங்ஸ், பவுண்டரிலாம் ஓரளவு தெரியுதான்னு பார்த்தோம்னா தென் உள்ளுக்குள்ளே போய் சயின்டிஃபிக் அப்ரோச் ஃபார் த எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் தி டேர்ம்ஸ் இன் தெர்மோடைனமிக்ஸ் பார்க்கலாம். இப்போ நமக்கு சிஸ்டம், சரௌண்டிங்ஸ், பவுண்டரியை பேசிக்கலாக டே டு டே அஃபேர்ஸ், நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய சில ஆக்ஷனை வச்சு, சில செயலை வச்சு இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் அப்படின்னோம்னா, நம்மக்கிட்ட கொஞ்சம் மில்க் இருக்குது, அந்த மில்கை பாயில் பண்ணி காஃபி போட போகிறோம். ஸோ அவர் எய்ம் இஸ் டு ப்ரிப்பேர் காஃபி. பிஃபோர் தட் வி வாண்ட் டு பாயில் த மில்க். பாயில் த மில்க் அப்படின்னா வி வாண்ட் டு ஹீட் த மில்க். மில்கை ஹீட் பண்ண போகிறோம், அது பாயில் ஆகும். அதுக்கப்புறம் மற்ற ப்ராசஸ்லாம். அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நமக்கு வந்து அந்த மில்க் எடுத்துகிட்டு ஹீட் பண்ணணும்னு தெரியுது அப்படின்னா, வாட் ஆர் த ரெக்குயர்மெண்ட்ஸ் ஃபார் திஸ் ப்ராசஸ் அப்படின்னு ஒரு கேள்விப்பட்டோம்னா நமக்கு என்னென்ன ஆன்சர் வருதோ அதெல்லாம் இதுலேயே வந்துடும். நமக்கு என்னென்ன ஆன்சர் வருது, முதல்ல மில்க் வேணும், ரைட். அடுத்ததாக அது ஹீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன தோணும், ஒரு அடுப்பு வேணும்னு தோணும். ஸ்டவ், கேஸ் ஸ்டவ், ரெண்டு தீர்ந்து போச்சு. மூணாவதாக ஒன்று தேவை, அது ரொம்ப பேருக்கு தெரியாது, அதோடய இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப பேருக்கு தெரியாது. மூணாவதாக ஒன்று வேணும், அது உண்மையிலேயே அதுதான் நீங்கள் முதல்ல எடுத்துக்கணும். அது ஒரு வெசல் அல்லது பாத்திரம். அப்போ பால் காய்ச்சி காஃபி போட போகிறோம், பாலை காய்ச்ச போகிறோம். அந்த பாலை காய்ச்ச ஒரு ப்ராசஸ் மட்டும் நமக்கு இங்கே இருக்குது. பால் காய்ச்சும் போது நமக்கு வேண்டியது மில்க், பால். அதுக்கு ஒரு பாத்திரம், ஒரு வெசல் தேவை. மூணாவதாக அடுப்பு. இந்த மூணில் நம்ம முதல்ல எதை எடுத்துக்கோம் அப்படின்னாலே கண்டிப்பாக வெசலை தான் அர்த்தம். இந்த வெசல் இல்லை, மில்க் மட்டும் இருக்குது, அடுப்பு இருக்குது, ஹீட் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. வெறும் மில்க் மட்டும் இருக்குது. அந்த வெசல் இல்லாமல் அந்த அடுப்பில் அந்த மில்கை ஹீட் பண்ண முடியாது. ஸோ வெசல் இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த வெசல் எடுத்துக்கிட்டு அந்த வெசலில் நம்ம அந்த மில்கை கொட்டி இது மில்க், இது ஸ்டவ். இந்த மில்கை ஒரு வெசலில் வச்சு மேலே நீங்கள் கேப் போட்டாலும் போடலாம், கேப் போடாமல் விட்டாலும் போடலாம். இங்கே அது பெரிய பிரச்சனையே கிடையாது. இம்மெட்டீரியல், இட் டசன்ட் மேட்டர் வெதர் யூ ஹாவ் தி கேப் ஆர் நாட். ஸ்டவ் இருக்குது, மில்க் இருக்குது, வெசல் இருக்குது. இந்த வெசல் இப்படிப்பட்ட வெசலாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஹீட் பண்ணால் அந்த ஹீட்டை வாங்கி அது உள்ளுக்குள்ளே அந்த மில்க்குக்கு கொடுக்கணும். ஸோ இட் மஸ்ட் பி எ கண்டக்டிங் மெட்டீரியல். நம்ம வீட்டில் இருக்கிற மெட்டீரியல் எல்லாமே, அடுப்பில் இருக்கிறது எல்லாமே பார்க்கலாம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் செஞ்சுருக்குது. ஆல் ஆஃப் தம் ஆர் கண்டக்டிங் மெட்டீரியல், நான் கண்டக்டரே கிடையாது. ஸோ ஒரு வெசல் இருக்குது, இட்ஸ் எ கண்டக்டிங் மெட்டீரியல். அதில் மில்க் இருக்குது, அதை கொண்டு போய் ஸ்டவ் மேலே வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் ஸ்டெப் இஸ் ஸ்டவ் ஆன் பண்ண வேண்டியதான். ஸ்டவ் ஆன் பண்ணோம்னா அந்த மில்க் என்ன ஆகுது, கொஞ்சம் ஹீட் ஆக ஆரம்பிக்குது. அந்த ஹீட் ஆகும் பொழுது பார்க்கலாம், நமக்கு இந்த ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதோட டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும், கோல்டு கண்டிஷனில் இருக்கும், ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும். ஒரு 5 minutes 10 minutes ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த மில்க் வில் பிகம் ஹாட் ஆகிடுது. அதுக்கப்புறம் நீங்கள் பாயில் பண்ணுறீங்க அல்லது ஏதோ செய்வீங்க. இப்போ நமக்கு இந்த ப்ராசஸில் நம்ம என்ன செஞ்சோம், a vessel containing milk placed on the stove, gas stove.
the vessel or the milk is heated by the application of heat. The heat enters this vessel and then it enters or reaches the milk, and the milk begins to be heated. Its temperature rises, and at one stage the milk will begin to boil. இந்த ஸ்டவ்லேருந்து ஹீட் உள்ளே போய் அந்த ஹீட்டால் இந்த டெம்பரேச்சர் ஆஃப் த மில்க்கு, அந்த ஹீட்டால் இந்த டெம்பரேச்சர் ஆஃப் தி மில்க்கு கொஞ்சம் ரைஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகி ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணணும், அது பாயில் ஆகிடும். சரி, இந்த மில்க் பாயில் ஆகிட்டுது. ஸோ ஒரு ப்ராசஸ் முடிஞ்சு போச்சு. இந்த ப்ராசஸ் நம்ம என்ன பண்ணோம், we have taken the milk in a vessel, placed the vessel on the stove or burner, we heated it till it becomes hot, till it boils. Then we stopped the process of heating. ஹீட் பண்ண நிறுத்திடுவோம். ஹீட் பண்ண நிறுத்திட்டு நீங்கள் மேலே க்ளோஸ் பண்ணாலும் சரி, க்ளோஸ் பண்ணால் விட்டாலும் சரி, ஒரு ½ அன் ஹவர் அது 1 ஹவர் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த மில்க் வந்து எப்படி இருக்கும், நீங்கள் ஆரம்பிக்கும் போது எப்படி ஹீட் பண்ணீங்களோ அதே டெம்பரேச்சரோட அதே ஹாட்னஸோடு இருக்குமா, அல்லது டெம்பரேச்சர் குறைஞ்சிருக்குமான்னு பார்த்தோம்னா ப்ராக்டிக்கலாக எல்லாருமே சொல்லுவாங்க, அந்த ஹீட் பண்ண மில்கை ஒரு 1 ஹவர் ½ அன் ஹவர் வச்சுருந்தீங்கன்னா அது தமிழ் நம்ம சொல்லும்போது ஆறிடுதுன்னு சொல்லுவோம். ஆறி போயிடுதுன்னா இட் பிகம்ஸ் கோல்ட், இட் கூல்ஸ் டவுன். ஏன் இந்த மாதிரி ஹீட் பண்ணும்போது டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது, ஹீட் பண்ணுறது நிறுத்திட்டு அப்படியே வச்சோம்னா டெம்பரேச்சர் குறையுது அப்படின்னா, ஹீட் பண்ணும்போது எனர்ஜி வாங்கிடுச்சு, கூல் ஆகும்போது எனர்ஜியை வெளியே விட்டுடுது. வெளியேன்னு சொன்னோம்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரீஜன்ஸ், தி இம்மீடியட் ரீஜன் ஆஃப் த வெசல், இந்த வெசலுக்கு வெளியே இருக்கக்கூடிய ரீஜன் இருக்கு இல்லையா, ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸுக்கு இந்த ஹீட் விட்டுடுது. அப்போ ஹீட்டை வாங்கும்போது அடுப்புலேருந்து வாங்கிச்சு, அந்த ஹீட்டை கொடுக்கும்போது திரும்ப இந்த ஸ்பேஸுக்கு கொடுத்து போச்சு. எப்படியும் அங்கே வந்து ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்குது, இங்கேருந்து உள்ளே போயிருக்குது, அங்கேருந்து வெளியே வந்திருக்குது. இது ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்ம பார்க்குறது தான். இது டியூரிங் தி ப்ராசஸ் ஆஃப் ஹீட்டிங். இந்த ரிவர்ஸ் ப்ராசஸ் பார்த்தோம்னா when we keep the milk for some time as such, the hot milk will become cold. It may come to the room temperature or not, we don't bother, but definitely the temperature of the hot milk will decrease to some extent. அந்த ஹாட் மில்கோட டெம்பரேச்சர் கொஞ்ச நாள் குறைஞ்சி வந்திருக்கும், ஏன்னா ஆறி போயிடுதுன்னு சொன்னதுனால. இப்போ அந்த ஹீட் எங்கே போச்சு அப்படின்னா டு தி ஸ்பேஸ் அவைலபிள் அரவுண்ட் திஸ் வெசல், இந்த வெசலுக்கு சுற்றி இருக்கக்கூடிய ஸ்பேஸ் எல்லாமே அங்கே ஹீட் எடுத்துக்கும். இதுதான் நீ ப்ராக்டிக்கலாக பார்க்கக்கூடிய ஒரு கேஸ். இதில் நமக்கு சயின்ஸ் என்ன சொல்கிறது, தெர்மோடைனமிக்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, நமக்கு எது முக்கியம், இதில் எதை நம்ம கன்சிடர் பண்ணுறோம், விச் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபார் அவர் பர்பஸ் அப்படின்னா இந்த மில்க் தான். ஸோ த மில்க் இஸ் அண்டர் அவர் கன்சிடரேஷன்ஸ், அண்டர் அவர் இன்ட்ரெஸ்ட். அதை ஹீட் பண்ணணும்னு நினச்சோம், ஹீட் பண்ணிட்டோம் வித் த ஹெல்ப் ஆஃப் த பர்னர் அண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் தீஸ் வெசல்ஸ். அப்போ நமக்கு இந்த 3ல் ரொம்ப முக்கியமானது இந்த மில்க் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதை வச்சு தான் நம்ம காஃபி போட போகிறோம் சொன்னோம். நம்ம இந்த சயின்டிஃபிக் டைமில் தெர்மோடைனமிக்ஸில் மில்க்குங்கிறது தான் சிஸ்டம் ஆகிடும். இந்த மில்க்கு தான் சிஸ்டம் ஆகிடும். ஸோ எதை நம்ம முக்கியமாக எடுத்துக்கிறோம், எதை நம்ம எந்த ப்ராசஸுக்கு இன்வால்வ் பண்ணுறோம், ஹீட் பண்ணுறோமா, கூல் பண்ணுறோமா, அதுதான் சிஸ்டம். சரி, அதை வித் த ஹெல்ப் ஆஃப் த ஸ்டவ் தானே ஹீட் பண்ணோம். அப்போ இந்த ஹீட் வந்து நமக்கு எங்கேருந்து கிடச்சிது, ஃப்ரம் த ஸ்டவ்வில் கிடச்சி, கேஸ் ஸ்டவ்லேருந்து கிடச்சிது. கூல் ஆகும்போது இந்த ஹீட் எங்கே போச்சு, டு தி ஸ்பேஸ் அவைலபிள். அப்போ நமக்கு 2வது போர்ஷன்ஸ் இந்த ஸ்டவ்வு ஹீட்டை கொடுத்துச்சு, இந்த ஸ்பேஸு ஹீட் வாங்கிச்சு. ஸோ திஸ் என்டையர் போர்ஷன் அரவுண்ட் த சிஸ்டம் இஸ் கால்டு சரௌண்டிங்ஸ். இதுதான் சரௌண்டிங்ஸ் ஆகிடுது. அப்போ சரௌண்டிங்ஸ்ங்கிறது நாட் ஓன்லி த ஸ்பேஸ் அவைலபிள் பட் ஆல்சோ த ஸ்டவ். யார் ஹீட்டை கொடுத்தா அதுவும் உன்னோட சரௌண்டிங்ஸ் தான். யாரை ஹீட்டை வாங்கிட்டா இந்த ஏர் அட்மாஸ்பியர் அதுவும் சரௌண்டிங்ஸ் தான். அப்போ நமக்கு இந்த சரௌண்டிங்ஸ் ஒரு வார்த்தை நமக்கு கிடச்சி போச்சு, சிஸ்டம் கிடச்சி போச்சு. 3வது சொல்லாமல் உங்களுக்கு தெரியும், பவுண்டரி. பவுண்டரி இஸ் நத்திங் பட் தி வெசல். பவுண்டரி இஸ் நத்திங் பட் தி வெசல்.
அப்போ காலையில் நம்ம பால் காய்ச்சும் போதே நமக்கு இந்த சயின்ஸ் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ் வந்துடுது. நம்ம எடுத்துக்கிட்ட பால் மில்க் அதான் நம்மளோட சிஸ்டம். சில பேர் மில்க்குக்கு பதிலாக வெறும் வாட்டர் வச்சுட்டு ஹீட் பண்ணலாம், அது அவங்களோட சிஸ்டம். இந்த மில்க்கு ஹீட் ஆகும் பொழுது அதுக்கு கொடுக்கக்கூடிய ஹீட்டு அல்லது அது கொடுக்கக்கூடிய ஹீட்டு இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியதான் சரௌண்டிங்ஸ். அப்போ சிஸ்டத்துக்கு தேவைப்படும் போது ஹீட்டை கொடுக்கும், தேவைப்படும் போது அதுக்கிட்ட ஹீட்டை வாங்கிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்பேஸ் தான் சரௌண்டிங்ஸ்னு பேர். இந்த ரெண்டுக்கு நடுவில், சிஸ்டத்துக்கும் சரௌண்டிங்ஸுக்கும் நடுவில், இது சிஸ்டம், இது சரௌண்டிங்ஸ். இந்த வெசல் தான் நமக்கு பவுண்டரி ஆடு. இந்த சிஸ்டத்துக்கும் சரௌண்டிங்ஸுக்கும் இடையில் உள்ளது தான் பவுண்டரி. இந்த தமிழில் அத்து. இப்போ நமக்கு இந்த எக்ஸாம்பிள் வச்சு சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துடலாம். சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளனேஷன் போது பெருசாக மாற்றம் கிடையாது. இதை அப்படியே மாற்றிட்டு சயின்டிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உடனே டிஃபைன் பண்ணணும். இப்போ இந்த சிஸ்டம், சரௌண்டிங்ஸ் அண்ட் பவுண்டரி மூணையும் on the basis of thermodynamics எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து definition கொடுக்கும். You will explain and give the definitions of the system, surroundings and the boundary with the help of thermodynamics. நம்ம முந்தைய பார்த்தது மாதிரி மில்க்கு பதிலாக வாட்டர் எடுத்துக்கும். வாட்டர் அது ஒரு வெசலில் எடுத்துட்டு we will heat the water. முந்தி சொன்ன எக்ஸாம்பிள் படி இந்த வாட்டர் தான் நமக்கு சிஸ்டமாக இருக்கணும், இந்த வெசல் தான் நமக்கு பவுண்டரியாக இருக்கணும். இந்த ஸ்டவ்வுக்கு பதிலாக இங்கே ஸ்டவ்லாம் போட வேண்டியதில்லை. இந்த ரீஜன்ஸ் எல்லாமே நமக்கு சரௌண்டிங்ஸ் ஆகிடும். அதனால் இந்த டயக்ராம் தேவையில்லை. So a vessel which contains water, this is an open vessel. The water is our systems because we know what we are interested in, which portions, in which thing we are interested, which is under our considerations, which is our aim, which is our interest. That is a system. நமக்கு எது முக்கியம், எதை எடுத்துக்கிறோம், எதை பற்றி பார்க்க போகிறோம், எதை ஹீட் பண்ண போகிறோம், எதை கூல் பண்ண போகிறோம். இந்த எடுத்துக்கிட்ட பொருள் வாட்டர், அது சிஸ்டம் ஆகிடும். இந்த சிஸ்டத்தை தவிர என்டையர் போர்ஷன் ஆஃப் தி யூனிவர்ஸ் அது எல்லாமே சரௌண்டிங்ஸ் ஆகிடும். இந்த சரௌண்டிங்ஸ் சொன்னால் அப்படின்னு அந்த ஸ்டவ் எடுத்துக்கிட்டோம், மேலே இருக்கக்கூடிய ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டோம், இதுதான் சரௌண்டிங்ஸ் சொன்னோம். பட் பை டெஃபினிஷன்ஸ் not only the space around the system is the surroundings, but the entire space of the universe is called surroundings. Definition கொஞ்சம் மாற்றம் அவ்வளோதான். அப்போ சிஸ்டம் ப்ளஸ் சரௌண்டிங்ஸ் ரெண்டு சேர்ந்து என்ன கிடைக்கும்னா அது யூனிவர்ஸ் ஆகிடும். அது என்ன ஆகிடும்? யூனிவர்ஸ். இந்த யூனிவர்ஸில் ஒரு சின்ன பகுதி தான் சிஸ்டம், மற்ற பகுதி எல்லாமே சரௌண்டிங்ஸ். சிஸ்டத்தையும் சரௌண்டிங்ஸை பிரிக்கக்கூடியது அந்த வெசல். இப்போ பழைய எக்ஸாம்பிள் திரும்ப ஒருத்தர் சொல்லிவிட்டு சில டேர்ம்ஸை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடும். இனிஷியலி we take the water in the vessel, the temperature may be T1, initial temperature T1 வச்சுக்கோம். It may be 40 degree, 50 degree, 60 degree, we don't bother. Room temperature இருந்தாலும் கரெக்டாக. When we heat this water, the temperature of the water increases. The temperature of water increases. Let the final temperature be T2. அந்த T1ங்கிற டெம்பரேச்சர் T2க்கு மாறுதுன்னு வச்சுக்கோம். ஆரம்பிக்கும்போது வாட்டர் எடுத்துருக்கோம், அதோட டெம்பரேச்சர் T1 ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணுறதுனால அந்த ஹீட் உள்ளே போகுது, உள்ளே போகிற டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது. இந்த டெம்பரேச்சர் ரைஸ் தான் நமக்கு இந்த சப்ஸ்டன்ஸ் இஸ் ஹீட்டட் அப்படின்னு சொல்லி காமிக்குது. அந்த சப்ஸ்டன்ஸ் ஹீட்டை வாங்கிக்குது நமக்கு எப்படி தெரியுதுன்னா ஒன்லி பை தி ரைஸ் ஆஃப் த டெம்பரேச்சர் ரைஸ் தான் நமக்கு தி சப்ஸ்டன்ஸ் ஆர் தி
வாட்டர் ஆர் தி சிஸ்டம்ஸ் அப்சார்ப்ஸ் ஹீட் அப்படிங்கிறது காட்டி கொடுக்கும். இந்த டெம்பரேச்சருக்கு சொன்னோம்னா இது டைரெக்டாக அந்த ஹீட்டை குறிக்க முடியாது. இந்த ஹீட்டு சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு Q அப்படின்னு சொல்லுவோம் தெர்மோடைனமிக்ஸில். இந்த Q வந்து டைரெக்டாக மெஷர் பண்ண முடியாது. ஆனால் இந்த டெம்பரேச்சர் நம்ம ஈஸியாக மெஷர் பண்ண முடியும் பை யூஸிங் தெர்மாமீட்டர். ஸோ டெம்பரேச்சர் இஸ் an indication of தி ஹாட்னஸ் ஆஃப் எ பாடி. அந்த பாடியோட ஹாட்னஸ் எவ்வளோ ஹாட்டாக இருக்குது, ஹாட்டாக இருக்கா கோல்டாக இருக்கா, எவ்வளோ ஹாட்டாக இருக்குது, அதை இண்டிகேட் பண்ணக்கூடிய தான் டெம்பரேச்சர். ஸோ ஆரம்பத்தில் அந்த வாட்டர் T1 டெம்பரேச்சர் இருந்துச்சு, முடிவில் T டெம்பரேச்சர் போயிருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த நம்ம ஹீட் பண்ணியிருக்கோம். ஹீட் பண்ணும்போதுனா வந்து அந்த வாட்டர் Q அளவுக்கு ஹீட் அது அப்சார்ப் பண்ணியிருக்குது. Q ஸ்டாண்ட்ஸ் ஃபார் குவான்டிட்டி ஆஃப் ஹீட். ஹீட்டுங்கிறது இங்கே ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி தான். ஸோ எனர்ஜி அப்சார்ப் பண்ணியிருக்குன்னு சொன்னோம்னா, சம் ஹீட் அப்சார்ப் பண்ணிக்க சொன்னோம்னா அந்த குவான்டிட்டி ஆஃப் ஹீட்டுக்கு Qன்னு பேர். எப்போ இந்த வாட்டர் இந்த ஹீட் அப்சார்ப் பண்ணுதோ அப்போ தெர்மோடைனமிக்கலாக இதுக்கு பாசிட்டிவ் அப்படிங்கிற ஒரு சைனை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ Q பாசிட்டிவ் மீன்ஸ் ஹீட் enters the systems. The systems absorbs some amount of heat. இப்போ அப்சார்ப்ஷன் ஆஃப் ஹீட் இருந்துச்சுன்னா Q பாசிட்டிவ். அந்த அப்சார்ப்ஷன் ஆஃப் ஹீட்டில் என்ன நடக்குது? as a result the temperature of the water rises from T1 to T2. We can measure the temperatures T1 and T2 by thermometer, but we cannot measure the Q directly. அந்த Q டைரெக்டாக மெஷர் பண்ண முடியாது. அதுக்கு சில எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக்ஸ் இருக்குது, அப்படி தான் கொண்டு போகணும். இப்போ நமக்கு வேண்டியது வாட்டர், தட் இஸ் தி சிஸ்டம். ஏன்னா அதோட பிஹேவியர் தான் நம்ம பார்க்குறோம். ஹீட் பண்ணும்போது டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுதா குறையுதா அப்படின்னு பார்க்குறோம். அதனால் நமக்கு முக்கியமானது வாட்டர், அது சிஸ்டம் ஆகிடுது. ஹீட் பண்ணுற நம்ம சொல்லக்கூடியது தான் இந்த ஸ்பேஸ் அல்லது என்டையர் ஸ்பேஸ் ஆஃப் த யூனிவர்ஸ், அதுக்கு சரௌண்டிங்ஸ்னு பேர் ஆகிடுது. ஸோ இதெல்லாம் சரௌண்டிங்ஸ் ஆகிடும். இந்த இடம்லாம் சரௌண்டிங்ஸ். இது எல்லாமே சரௌண்டிங்ஸ். இந்த வெசல் தான் நமக்கு பவுண்டரி ஆகிடும். இப்போ இந்த Q ஹீட் வாங்கிச்சு, டெம்பரேச்சர் ரைஸாக இருக்குது. இந்த டெம்பரேச்சர் ரைஸ் வச்சு அது அப்சார்ப்ஷன் ஆஃப் ஹீட் நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். அப்போ Qயோட சைன் வந்து பாசிட்டிவ். இந்த ஹீட் எங்கேருந்து வாங்கிச்சு? சரௌண்டிங்ஸ்லேருந்து. இந்த சோர்ஸ் பற்றி நம்ம கவலை கிடையாது. ஸ்டவ்வா பர்னரா வி டோன்ட் பாதர். எப்படி அது ஹீட்டை வெளியேருந்து வாங்கியிருக்குது. இந்த ஹாட் வாட்டரை நம்ம கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே வச்சுருந்தோம்னா இந்த ஹாட் வாட்டர் வில் பிகம் கோல்ட், இட் வில் பிகம் கூல். அப்படி கூலாக்கும்போது என்ன பண்ணும்? கொஞ்சம் எனர்ஜியை அது வெளியே விட்டுடும். அப்போ கூலாக்கும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னா டெம்பரேச்சர் T2லேருந்து T1க்கு டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ when the water cools and the hot water cools, the temperature decreases because some quantity of heat is released by water. Is released, that means given out. அப்போ கொஞ்சம் ஹீட் அது வெளியே விட்டுடுது. எப்போது ஹீட்டை வெளியே விட்டுடுதோ அப்போ Q is equal to நெகட்டிவ் அப்படின்னு தெர்மோடைனமிக்ஸில் ஒரு கன்வென்ஷன்ஸ். அப்போ ஹீட்டை வாங்கிச்சு, டெம்பரேச்சர் ரைஸ் ஆச்சு அப்படின்னா Q பாசிட்டிவ். டெம்பரேச்சர் குறையுது, கூல் ஆகுது, அப்போ ஹீட்டை வெளியே விட்டுடுதுன்னு சொன்னோம்னா அது எங்கே போகும்? சரௌண்டிங்ஸ் தான் போகும். அப்போ ஹீட்டை வாங்கும்போது சரௌண்டிங்ஸ் கொடுத்துச்சு, சிஸ்டம் வாங்கிச்சு. கூல் ஆகும்போது சிஸ்டம் கொடுக்குது, சரௌண்டிங்ஸ் வாங்கிக்குது. ஸோ தி ஹீட் எக்ஸ்சேஞ்சுங்கிறது பிட்வீன் தி சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங்ஸ் தான். ஹீட் எக்ஸ்சேஞ்சுங்கிறது பிட்வீன் சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங்ஸ் தான். அப்போ ஹீட்டை வாங்கும்போது Q பாசிட்டிவ் வந்துச்சுன்னா, ஹீட் அது வெளியே கொடுத்துச்சு, சரௌண்டிங்ஸ் கொடுத்துச்சுன்னா அது நெகட்டிவாக இருக்கணும். இது தெர்மோடைனமிக் கன்வென்ஷன்ஸ். இது இப்போ நமக்கு சிஸ்டம், சரௌண்டிங்ஸ், அந்த பவுண்டரி மூணுமே தெர்மோடைனமிக்கலாக அல்லது சயின்டிஃபிக்காக நம்ம டிஃபைன் பண்ணணும். இந்த வெசலுங்கிறது நமக்கு பவுண்டரி ஆக்ட் பண்ணி சொன்னோம். உண்மையிலே வெசலோட ஃபங்க்ஷன் என்னென்னா, சரௌண்டிங்ஸ்லேருந்து அந்த சிஸ்டத்துக்கு ஹீட் போகணும்னா தட் ஹீட் மஸ்ட் பாஸ் ஒன்லி த்ரூ த பவுண்டரி. அந்த பவுண்டரி வழியாக தான் போகணும் ஹீட். அதே போல் அந்த ஹீட் சிஸ்டத்தை விட்டு வெளியே வருது அப்படின்னா the heat should come out to the surroundings only through the boundary. பவுண்டரி வழியாக தான் ஹீட் உள்ளே போகணும், பவுண்டரி வழியாக தான் ஹீட் வெளியே வரணும். அப்போ இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சுங்கிறது இட் மே டேக் பிட்வீன் சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங்ஸ்,
பட் இட் மஸ்ட் டேக் த்ரூ பவுண்டரி. சிஸ்டத்துக்கும் சரௌண்டிங்ஸுக்கும் இடையில் இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடக்கலாம், பட் எது வழியாக நடக்குதுன்னா பவுண்டரி வழியாக நடக்குது. பவுண்டரி இல்லை அப்படின்னா இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சும் கிடையாது, சிஸ்டம் இருக்காது, சரௌண்டிங்ஸும் இருக்காது. அப்போ இந்த பவுண்டரிங் இது எவ்வளோ முக்கியங்கிறது நமக்கு தெரியுது இப்போ. ஸோ அந்த பவுண்டரிங் இது என்னன்னா, the boundary, it separates the system and surroundings. All heat changes, whether absorption of heat or loss of heat, should take place only through the boundary. இதுதான் பவுண்டரி. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து டெஃபினிஷன் சொல்லும்போது நமக்கு முக்கியமான ஒரு எய்ம் என்னன்னா, இந்த கொஞ்சம் வாட்டர் எடுத்துகிட்டு அதை ஹீட் பண்ணி அதோட டெம்பரேச்சர் பார்க்குறோம், கூல் ஆகும்போது டெம்பரேச்சர் பார்க்குறோம். இதை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இதை நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக செய்கிறத அவசியம் வச்சுக்கலாம். நமக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டது இந்த வாட்டர். அதனால் இது சிஸ்டம். யூனிவர்ஸில் இந்த சிஸ்டத்தை தவிர மற்ற போர்ஷன்ஸ் எல்லாமே சரௌண்டிங்ஸ். சிஸ்டத்தையும் சரௌண்டிங்ஸ் பிரிக்கக்கூடியது பவுண்டரி. இப்போ டெஃபினிஷன் சொல்லும்போது எப்படி சொல்கிறோம், இந்த சிஸ்டம்ங்கிறது சின்ன போர்ஷன்ஸ். எதை கம்பேர் பண்ண எதில் இந்த சிஸ்டம்ங்கிறது, இந்த சிஸ்டம்ங்கிறது யூனிவர்ஸில் ஒரு சின்ன பகுதி தான். நம்ம ஏதோ காஃபி போடுறோம்னா இந்த யூனிவர்ஸில் பார்க்கும்பொழுது இந்த காஃபி டம்ளர், அடுப்பு எல்லாமே ஒரு சிறிய பகுதி தான். மற்ற பகுதி எல்லாமே சரௌண்டிங்ஸ். ஸோ தி சிஸ்டம் இஸ் டிஃபைன்ட் as the specified portion of the universe, as the specified portion of the universe, a part of the universe, smaller, சின்னதாக, which is under considerations, which is under considerations, which is under observations, which is under experiment. நம்ம எதுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்துக்கிட்டோம், எதை கன்சிடர் பண்ணுறோம், அதுதான் சிஸ்டம். அந்த சிஸ்டங்கிறது எது, யூனிவர்ஸில் ஒரு சின்ன பகுதி. அந்த யூனிவர்ஸில் சின்ன பகுதி சிஸ்டமாக இருந்துச்சுன்னா இந்த யூனிவர்ஸில் மற்ற பகுதி எல்லாம் சேர்ந்தது தான் சரௌண்டிங்ஸ் ஆகிடணும். அப்போ சிஸ்டம்ங்கிறது ஸ்பெசிஃபைடு போர்ஷன் அல்லது மேட்டர் ஆஃப் த யூனிவர்ஸாக இருந்துச்சுன்னா விச் இஸ் அண்டர் கன்சிடரேஷன்ஸ் ஆர் விச் இஸ் அண்டர் ஆப்சர்வேஷன்ஸ். சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்கணும்னா தி ரிமைனிங் போர்ஷன் ஆஃப் தி யூனிவர்ஸ், தி ரிமைனிங் போர்ஷன் ஆஃப் தி யூனிவர்ஸ், அதர் தான் தி சிஸ்டம் இஸ் கால்டு சரௌண்டிங்ஸ். அதனால தான் சிஸ்டம் ப்ளஸ் சரௌண்டிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூனிவர்ஸ்னு போடுறோம். இந்த ரெண்டு பார்க்கும்போது சிஸ்டம் இது ரொம்ப சின்னதாக இருக்கும், சரௌண்டிங்ஸ் இது கம்பேர் பண்ணவே முடியாது. ஏன்னா யூனிவர்ஸே உனக்கு சரௌண்டிங்ஸ் ஆகிடும். சிஸ்டம் சரௌண்டிங்ஸ் டெஃபினேஷன் படி எப்படி இருந்தால் கூட ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா நம்ம என்டையர் போர்ஷன் ஆஃப் த யூனிவர்ஸ் வந்து சரௌண்டிங்ஸ்னு டெஃபினேஷன் படி சொன்னால் கூட அப்படி எடுக்க மாட்டோம். என்ன காரணம்னா இந்த ஹாட் வாட்டர் கூலாகும்போது கொஞ்சம் ஹீட்டை கொடுத்துச்சுன்னா அது ஹீட்டு குறையுது, டெம்பரேச்சர் குறையும். அந்த ஹீட் எங்கே போகுது அப்படின்னா இந்த சிஸ்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய இம்மிடியட் ரீஜன்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் அந்த ஹீட்டு போக முடியும். இந்த ஹாட் வாட்டர் கூலாகும் பொழுது அந்த ஹீட் எங்கே போக முடியும், இங்கே தான் போக முடியும். இதை விட்டுட்டு 1 கிலோமீட்டர் தள்ளி போக முடியும்னா டெஃபினட்டாக முடியவே முடியாது. அந்த 1 கிலோமீட்டர் கிடையாது, 10 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டர், 1000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் எனக்கு யூனிவர்ஸ் இருக்குது, சரௌண்டிங்ஸ் இருக்குது. ஆனால் நமக்கு சரௌண்டிங்ஸ் சொன்னாலே இந்த சிஸ்டத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய போர்ஷன் மட்டும் நம்ம வச்சுக்குவோம். ப்ராக்டிக்கலி we select the regions, the immediate regions around the systems we can take as the surroundings. We don't bother about the entire surroundings. இந்த சிஸ்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய கிட்ட இருக்கக்கூடிய போர்ஷன் மட்டும் நம்ம சரௌண்டிங்ஸ் வச்சுக்குவோம். மற்ற சரௌண்டிங்ஸ் எட்டக்கூடிய சரௌண்டிங்ஸ் எல்லாம் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இது ஹீட்டை லூஸ் பண்ணிச்சுன்னா ரொம்ப தூரத்துக்கு போக முடியாது. அதனால் இந்த சிஸ்டம் சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்கணும், தே ஆர் கேப்பபிள் ஆஃப் எக்ஸ்சேஞ்சிங் ஹீட் அண்ட் மாஸ். அப்படின்னா இந்த சிஸ்டமும் சரௌண்டிங்ஸ் பக்கத்தில் இருக்கணும், பக்கத்தில் இருக்கணும். அதனால தான் the space which is very near or around the system is called surroundings. The vessel is the boundary. Boundary separates the system and surroundings. எனவே பவுண்டரிங் இது என்னன்னு கேட்டோம்னா சிஸ்டத்தையும் சரௌண்டிங்ஸும் பிரிக்கக்கூடியது பவுண்டரி. ஒரு சிஸ்டத்தையும் சரௌண்டிங்ஸும் பிரிக்கக்கூடியது பவுண்டரி. இந்த பவுண்டரி வழியாக தான் எல்லா ஹீட் சேஞ்சஸும் எக்ஸ்சேஞ்சஸும் நடக்கணும்.
பவுண்டரி இல்லைன்னா சிஸ்டம் சரௌண்டிங்ஸ் கிடையாது. இந்த பவுண்டரி எப்படி இருக்கலாம் அப்படின்னா, சம்டைம்ஸ் இது ரியலாக இருக்கலாம், சம்டைம்ஸ் இந்த பவுண்டரி மேபி இமேஜினரியாக இருக்கலாம். அதான் பவுண்டரி. ஸோ எல்லாத்தையும் கன்சாலிடேட்டட் டெஃபினிஷன் சொல்லும்போது, a system is defined as the specified portion or matter of the universe which is under considerations or which is under observations. The remaining portion of the universe other than the system is called surroundings. Boundary is the one which separates the systems and the surroundings. Only through the boundary any heat change or exchange can take place. The boundary may be real or imaginary. இந்த யூனிவர்ஸில் நம்ம எதை ஆய்வுக்கு எடுத்துக்கிறோம், எதை கன்சிடர் பண்ணுறோம், அது சிஸ்டம். இந்த யூனிவர்ஸில் சிஸ்டத்தை தவிர மற்ற எல்லா போர்ஷனும் சரௌண்டிங்ஸ். சிஸ்டத்தையும் சரௌண்டிங்ஸ் பிரிக்கக்கூடியது பவுண்டரி. இந்த பவுண்டரி வழியாக தான் நமக்கு எல்லா ஹீட் எக்ஸ்சேஞ்சும் நடக்கணும். பவுண்டரிங்கிறது ரியலாக இருக்கலாம் அல்லது இமேஜினரியாக இருக்கலாம், கற்பனையாக இருக்கலாம் அல்லது உண்மையாக இருக்கலாம். That's all about the terms, systems, surroundings and boundary. The most important 3 terms of thermodynamics. இது முடிச்சு போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் மற்ற எல்லா டேர்ம்ஸும் ஈஸியாக போய்டும்.